கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவர்களோடு கூட பேச விரும்புகிறது என்னவென்றால், இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. காரணம் என்னவென்னா, அவங்க சொல்லுதாங்க, பைசா இல்லை, அதனால் நான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு வியாதி வந்து விட்டது, அதனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, அதனால் நான் சந்தோஷமாக இல்லை. பைசா இருந்தால் சந்தோஷமாக வந்து விடுமா? உடலில் சுகம் இருந்தால் சந்தோஷம் வந்து விடுமா? இல்லைன்னா வீட்டில் சமாதானம் இருந்தால் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க கிடைச்சா சந்தோஷம் வந்து விடுமா? ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அநேகருடைய வாழ்க்கையில் கேட்கும் பொழுது சந்தோஷம் இல்லை, கவலை கவலை கவலை. ஆம் பிரியமானவர்களே, வசனம் இவ்விதமாக சொல்வது. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இயேசப்பாக பிடிக்கும். நீங்கள் கவலையாக இருக்கிறது, துக்க முகமாக இருப்பது இயேசுவுக்கு பிடிக்காது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது தான் இயேசுவுக்கு பிடிக்கும். ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க மாட்டேக்கு? ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் துக்கமாக இருக்கான்? ஒரு 2 காரணம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன், புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயம் வரும்பொழுது அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. இதை குறித்து பயம். நாளைக்கு இன்னும் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, நாளைக்கு என் ஃபேமிலி எப்படி இருக்குமோ, என் பிள்ளையோட லைஃப் எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அப்படி ஒரு பயம் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குதோ அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதனால தான் வேதாகமத்தில் 365 தடவை இயேசு சொல்லியிருக்காரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது எப்பொழுது இயேசு என்னத்தையும் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படக்கூடாது. நம்ம எதை குறித்தும், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நம்ம இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்க போய் தான் நாம் துக்கமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் யாரையோ குறித்து ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நம்ம துக்கமாக இருக்கிறோம். அந்த பயத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எடுத்து விடுங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து விடுவீங்க. ஆமென். பயப்படாதுங்க பயப்படாதுங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாரு. நீங்கள் பயப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். 2வது, ஏன் ஒரு மனிதன் பயப்படுகிறான், சந்தோஷமாக அவனால் இருக்க முடியலைன்னா, அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, அவனுக்கு ஒரு அவிசுவாசம். நிறைய பேருக்கு பாருங்கள், ஊழியத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஊழியத்தில் நாளைக்கு ஆத்துமாக்கள் வருவாங்களே இல்லையா? நிறைய பேருக்கு பாருங்கள், வேலையில் நாளைக்கு வேலையில் ப்ரொமோஷன் ஆகுமா இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும், நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும், நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேணும்னா கட்டாயம் இயேசுவை ஆசிர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். அப்படி நம்ம இருதயத்தில் விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆமென். உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சர்க்கஸ் மேன், அவன் ஒரு டாக்டர்கிட்ட போனானா, டாக்டர், எனக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமே இல்லை, இந்த உலகத்தில் மற்றவங்க சந்தோஷமாக சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு துக்கமாகவே இருக்குது. டாக்டர் அவங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாங்க, நிறைய செக்கப் பண்ணாங்க. அப்படின்னு நீ எல்லாமே நார்மலாக தான் இருக்கு, அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லையே. அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, ஒரு நபர் அந்த சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அது போய் பாரு, அங்கே பார்க்குறவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க, நீயும் போய் பாருனாரா. அந்த அப்போ அந்த மனிதன் ரொம்ப அழுதானா டாக்டர் முன்னாடி, ரொம்ப அழுதானா. டாக்டர் யோசித்தாரா, என்ன சொன்னேன், நான் தப்பாக எதுவும் சொல்லலையே, நான் நல்லது தானே சொன்னேன், நீ சர்க்கஸில் போய்
பங்கு பெறு, சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அப்போ அவர் சொன்னாராம், அந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிற சர்க்கஸ் மேனே, இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற சர்க்கஸ் மேனே நான் தான். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துதேன். என்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்கு, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னது இல்லை. பிரியமானவர், பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசு தான் ஒரு மனிதனுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதுதான் இயேசு சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். எது போனாலும் வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. இயேசு மேலே விசுவாசம் வைத்து பயப்படாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இதை குறித்து நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் பயந்துட்டீங்கனாலே கவலை உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் அவிசுவாசமாக இருக்காதுங்க. விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க, கவலையாக இருக்க மாட்டீங்க. நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? எங்கள் நேசிப்பவரை பரலோக தேவனே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னீரப்பா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அவங்க எந்த காரியத்தை பயந்துட்டு இருக்க அந்த பயம் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. அவங்க சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நீர் அப்படியே செய்யப்படியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.